Good morning, students. The next one is absorptions and assimilation of proteins, carbohydrates and fats. The page number 81. புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் ஆகியவை உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாதல். அப்சார்ப்ஷன் மீன்ஸ் உட்கிரகித்தல், அசிமிலேஷன் மீன்ஸ் தன்மயமாதல். எது புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். Absorption is a process by which the end product of digestion passes through the intestinal mucosa into the blood and lymph. செரிமானத்தின் முடிவில் தோன்றும் இறுதி விளைபொருட்களை குடலின் கோழைப்பகுதி வழியாக இரத்தம் மற்றும் நின நீருக்குள் செலுத்தும் நிகழ்ச்சியை உட்கிரகித்தல் எனப்படும். வாட் இஸ் அப்சார்ப்ஷன்ற ஒரு கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். இதுதான் பார்த்துக்கங்க. அப்சார்ப்ஷன் இஸ் எ ப்ராசஸ் பை விச் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன்ஸ், செரிமானத்தின் முடிவில் தோன்றக்கூடிய அந்த விளைபொருட்கள், பாஸ் த்ரூ த இன்டெஸ்டைனல் மியூகோசா, அது எது வழியாக போகுது? குடலின் கோழைப்பகுதி வழியாக. இன்டெஸ்டைனல் மியூகோசா, குடலில் இருக்கக்கூடிய அந்த கோழைப்பகுதியின் வழியாக எங்கே போய் சேருது? பிளட் அண்ட் லிம்ஃப், ரத்தம் மற்றும் நீருக்குள் செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் அந்த என்னது அப்சார்ப்ஷன்ஸ் அல்லது உட்கிரகித்தல் என்று அழைக்கப்படுகிறது. The villi in the lumen of ileum are the absorbing unit consisting of a lacteal duct in the middle surrounded by a fine network of blood capillaries. villi தான் என்னது அப்சார்பிங் யூனிட்னு சொல்கிறாங்க. இந்த lumen of ileum are the absorbing unit. இது எங்கே இருக்குது? வில்லைன்றது எந்த பகுதியில் இருக்குது? அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இறுதி பார்ட்டில் இருக்குது. இந்த 3 பகுதிகளாக இருக்குன்னு நமக்கு தெரியும். டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம். அந்த இலியம் பகுதியில் இருக்கிறது தான் அந்த என்னது வில்லை. இதுதான் அந்த என்னது அப்சார்பிங் யூனிட், உறிஞ்சக்கூடிய அழகாக இருக்கக்கூடியதான் வில்லை. இது எப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா, இட் கன்சிஸ்டிங் ஆஃப் எ லாக்டியல் டக்ட். நடுவில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு டக்ட்னா குழாய் இருக்குது, அதுக்கு பேர் லாக்டியல் டக்ட்னு சொல்கிறாங்க. இந்த மிடில் அதை சுற்றிலையும் சரௌண்டட் பை எ ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் பிளட் கேப்லரிஸ். நடுவில் இருக்க அந்த குழாய்க்கு பேர் லாக்டியல் டக்ட். அதை சுற்றிலும் என்ன இருக்குது? நல்ல சின்ன சின்ன மைன்யூட் பிளட் கேப்லரிஸ் அதை சுற்றிலும் நிறையா காணப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு பேர் தான் என்னது வில்லைன்றது பேர். வில்லைன்ற நடுவில் லாக்டியல் டக்ட், அதை சுற்றிலும் பிளட் கேப்லரிஸ் இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் ஆக்டிவ், பாசிவ் அண்ட் ஃபேசிலேட்டட் டிரான்ஸ்போர்ட். இந்த அப்சார்ப்ஷன்னா உட்கிரகித்தல். இந்த உட்கிரகித்தல் நிகழ்ச்சியானது 3 நிலைகளில் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடைபெறுதுன்னா, உட்கிரகித்தல், அது செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல் மற்றும் பொருள் வழி கடத்தல். இந்த 3 வழிகளில் நடைபெறுது. என்னென்ன பார்த்தோம்னா, செயல்மிகு கடத்தல் ஆக்டிவ், பாசிவ் மீன்ஸ் இயல்பு கடத்தல் அண்ட் ஃபேசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் பொருட்கள் வழி கடத்தல். இந்த 3 நிகழ்வின் மூலமாக அந்த உட்கிரகித்தல் நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் chloride ions are generally absorbed by simple diffusions. குளுக்கோஸு, அமினோ அமிலங்கள் மற்றும் மின்பகு பொருட்களான குளோரைடு அயனிகள் ஆகியவை பொதுவாக எளிய விரவல் முறை மூலம் உட்கிரகிக்கப்படுகின்றன. Glucose, amino acids and electrolytes like chloride ions are generally absorbed by simple diffusions. அந்த எளிய விரவல், simple diffusion means எளிய விரவல் முறையின் மூலமாக உட்கிரகிக்கப்படுது. எது? குளுக்கோஸு, அமினோ ஆசிட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா குளோரைடு அயான்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது சிம்பிள் டிஃப்யூஷன்ஸ் மூலமாக உட்கிரகிக்கப்படுகின்றது. The passage of these substances into the blood depends upon concentration gradients. இந்த மாதிரி இது வந்து உட்கிரகிக்கும் போது இரத்தத்தை நோக்கிய இப்பொருட்களின் பயிற்சியானது அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலேயே அமைகின்றது. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ஸ் அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையில் அமைகின்றது. However, some of the substances like fructose are absorbed with the help of the carrier ions like sodium ion. இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃப்ரக்டோஸ் போன்ற சில பொருட்கள் சோடியம் அயனிகளை கடத்து பொருட்களாக கொண்டு உட்கிரகிக்கப்படுகின்றன. ஃப்ரக்டோஸ் எப்படி போகுதுன்னா, இந்த சோடியம் அயனிகளை கடத்து பொருளாக கொண்டு உட்கிரகிக்கப்படுகின்றன. திஸ் மெக்கானிசம்ஸ் இஸ் கால்ட் ஃபேசிலேட்டட் டிரான்ஸ்போர்ட். இந்த முறைக்கு பொருட்கள் வழியாக கடத்தல் என்ற பெயர். ஒரு பொருளை வச்சு அதன் மூலமாக உட்கிரகிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னது? பொருள் வழி கடத்தல் என்ற பெயர். வாட் இஸ் ஃபேசிலேட்டட் டிரான்ஸ்போர்ட்னு இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக படிங்க.